வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் கரண்ட் அஃபயர் 24 பிப்ரவரி 2025 உண்டான நடப்பு நிகழ்வுகள், டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இது உதவும். கண்டிப்பாக தமிழ்லே பார்க்கலாம். ரொம்ப புரியும்படி ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். இன்றைக்கி 24 பிப்ரவரி பொறுத்தவரை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் கண்டிப்பாக. ஸோ பார்த்துருவோமா? டக்குன்னு பிஎம் கிசான் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம். அதன் மூலம் 23,000 கோடி ரூபாயை 19வது தவணையாக பிரதமர் மோடி வெளியிட்டார். பிஎம் கிசான் திட்டம் நான் சொல்லும்போதே உங்களுக்கு ஞாபகத்தில் வந்திருக்கும், ஸ்ட்ரைக் ஆகிருக்கும் மைண்டில் இது என்ன திட்டம் அப்படின்றது. அதாவது நம்ம ஊரில் மோடி காசுன்னு சொல்லுவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி 2,000 வரும். ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரல் 1 அப்படின்றது ஒரு பொருளாதார ஆண்டுடைய துவக்க நாள் தான் ஏப்ரல் 1. அடுத்த வருஷம் மார்ச் 31 வரையும் ஒரு பொருளாதார ஆண்டு, ஒரு எக்கனாமிக் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அப்போ இருந்து ஏப்ரல் 1லேருந்து 3 அப்படின்ற ஒரு வரிசையில் 2,000 அப்படின்னு போடுவாங்க. மொத்தம் 6,000 வருஷத்துக்கு 6,000 பிஎம் கிசான் திட்டம் மூலமாக பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக அந்த காசை அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. இந்த பிஎம் கிசான் திட்டம் 2019 பிப்ரவரி 24 அன்று தொடங்கப்பட்டது. 2019 பிப்ரவரி 24 அன்று தொடங்கப்பட்டது. அதாவது இன்றைக்கி தான். இன்றைக்கி அதே திட்டத்துக்கான 19வது தவணையை பிரதமர் மோடி வெளியிட்டிருக்காரு. தகுதி வாய்ந்த விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 6,000 இப்படி தான் கொடுப்பாங்க. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி 2,000 அந்த மாதிரி. 4 மாதத்துக்கு ஒரு தாட்டி 2,000. 3 4 இது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 3 4 6,000 கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 12 மாதம் அப்படின்னா 3 6 9 தானே வருது. அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இது சும்மா ஆண்டுதோறும் 6,000 அப்படின்னு சொன்னாவே போதும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஆண்டுதோறும் 6,000 வழங்கப்படுது பிஎம் கிசான் திட்டம் மூலம். 2019 பிப்ரவரி 24 அன்றைக்கி தொடங்கப்பட்டது அப்படின்னு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த நியூஸ் முதல்வர் மருந்தகம் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்று 24 பிப்ரவரி 2025 ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இது டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். மற்ற ஆர்ஆர்பிக்கு, எஸ்சிக்கெல்லாம் இவங்களுக்கு தேவை கிடையாது. கண்டிப்பாக சும்மா பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா சப்போஸ் கேட்டாலும் கேட்டுருவோம். முதல்வர் மருந்தகம் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்று 24 பிப்ரவரி 2025 தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக 38 மாவட்டங்களிலும் 1000 மருந்தகங்கள் திறப்பு. 38 மாவட்டங்களில், தமிழ்நாடு முழுமைக்கும் 38 மாவட்டங்களில் 1000 மருந்தகங்கள் முதற்கட்டமாக திறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் 24 பிப்ரவரி தான் தொடங்கப்பட்டிருக்கு. 75% வரை இந்த மருந்தகத்தில் மருந்து விலை குறைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு அம்மா மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க தமிழ்நாடு அரசு. அதுக்கு பதிலாக அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் இது புதுசாக 75% தள்ளுபடியுடன் இந்த கடைகளில் நீங்கள் மருந்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான். முதல்வர் மருந்தகம் திட்டம் 24 பிப்ரவரி 2025 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி தொடங்கப்பட்டது. பிரதமர் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் இந்தியாவில் 8 ஒருவருக்கு உடல் பருமன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 8 ஒருத்தருக்கு ஒபிசிட்டி அப்படின்ற உடல் பருமன் இருக்குது அப்படின்னு மோடி கவலை தெரிவித்திருக்காரு. நம்ம நாடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இதுக்கு உடல் பருமன் குறைய வேண்டும். அதற்கு உங்கள் ஆயில் யூசேஜ் இருக்கு இல்லையா, எண்ணெய் பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்றீங்க இல்லைங்களா, அதில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு 10% எண்ணெய் பொருட்கள் சாப்பிட்றது குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு மோடி. இந்தியாவில் 8 ஒருவருக்கு உடல் பருமன் இருக்குது. அதுதான் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய டேட்டா. அடுத்த நியூஸ் அப்படின்னா, பெற்றோர் ஆசிரியர் உறவை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு அப்பா என்ற செயலியை வெளியிட்டுள்ளது. நம்ம ஜெயலலிதா அவர்களை நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது
தானாகவே வந்து கூப்பிட்டு அப்படியே பழகி அது ஒரு அம்மான்னே அப்படியே மாறிடுச்சு, ஒரு பிராண்டாகவே மாறிடுச்சு. அந்த மாதிரி புதுசாக ஒரு பிராண்டை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல், நமக்கு தெரியல. ஆனால் வந்து அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து செயலியை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. பெற்றோர் ஆசிரியர் உறவை மேம்படுத்த, எதுக்கு அப்படின்னா பெற்றோர் ஆசிரியர் உறவை மேம்படுத்த அப்பா என்ற செயலியை வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டுள்ளது. அதாவது அப்பா அப்படின்றத ஸ்டாலினை தான் வந்து குறிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவரும் அதை தான் சொல்கிறாரு. தன்னை வந்து மாணவர்கள் அப்பா என்று அழைக்கும்போது பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது நமக்கு தேவையில்லை. அடுத்து வந்து தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக 24 பிப்ரவரி 2025 அதாவது இன்றைக்கி தான் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் 24 பிப்ரவரி 2025. அதாவது இந்த தினம் வந்து 2020 தான் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளான இன்று வந்து கொண்டாடப்படுகிறது. 24 பிப்ரவரி வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக கவர்மெண்ட் அப்போ இருந்தது 2020. அப்போ வந்து ஒரு அறிவிப்பு வச்சுருக்காங்க. அப்போ வந்து தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக 24 பிப்ரவரி, அதாவது அம்மாவுடைய பிறந்த நாளை வந்து அறிவிச்சிட்டாங்க அப்போது. ஸோ வந்து இன்றைக்கி வரையும் அதை கொண்டாடப்படுகிறது. ஸோ சென்ட்ரல் எக்ஸசைஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. பிப்ரவரி 24. இன்றைக்கி நிறைய டேஸ்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. பிப்ரவரி 24 ரொம்ப முக்கியமான நாள். நிறைய டேஸ்லாம் இருக்குது. என்னென்ன டேஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் எக்ஸசைஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய உபரி வரி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிப்ரவரி 24. இது எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு உதவும். சென்ட்ரல் எக்ஸசைஸ் டே, மத்திய உபரி வரி தினம் வந்து பிப்ரவரி 24. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக பார்த்துடுவோம். 24 பிப்ரவரி 2025. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்மளோட வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சஜஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட கேளுங்க. தேங்க்யூ.